வெல்கம் டு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வித் மோஸ்ட்ரி தர்மராஜ். ஏயுஎம் மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம் தான் ஏயுஎம், அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். சரி, இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஎம்சியில் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஏஎம்சி என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட் மேனேஜரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வந்துட்டு நம்ம கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை எந்த மார்க்கெட்டில், ஐ மீன் ஈக்விட்டி மார்க்கெட்டா இல்லைனா வேறு ஏதாவது டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, இந்த மாதிரி எதில் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபண்ட் மேனேஜர் தான் அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் தான் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ, டோட்டல் மார்க்கெட் வேல்யூ, ஸோ அதெல்லாம் எவ்வளோ வருது, அதுதான் ஏயுஎம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஏஎம்சியோட ஏயுஎம்ஐ பேஸ் பண்ணி எந்த ஏஎம்சி எந்த ரேங்கிங் பொசிஷன் இருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்பர் 1 பொசிஷனில் எஸ்பிஐ எஸ்பிஐ தான் 11,52,275 crore அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. செபியோட ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு 10,000 crore மேலே இருக்கோ அப்போது அந்த ஸ்கீமில் இருக்கிற டிஇஆர், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அது வந்துட்டு 1.05% தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி நான் வந்துட்டு டைப் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தா அந்த செபியோட ஸ்லாப்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் இதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் டிஇஆர் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.